யார் இந்த ஷோபன்ஹவர்? வாழ்க்கையையே துன்பம் என்று நிரூபித்த இருண்ட தத்துவஞானி. ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கையில துப்பாக்கி தலையில வச்சுக்கிட்டான். விரல் ட்ரிகர்ல இன்னும் கொஞ்சம்தான். ஆனா நிறுத்தினான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் சாவுக்கு பயந்து சாகப் போறேனா இல்ல வாழ்க்கையோட உண்மையை எதிர்கொள்ளுவேனா? அவன் துப்பாக்கியை கீழ வச்சான். மேசைக்கு போனான். எழுத ஆரம்பிச்சான். அன்னிக்கு அவன் எழுதின வரிகள் இன்னைக்கு உலகையே அதிர வச்சது. வாழ்க்கை என்பது துன்பம், மரணம் வரைக்கும் நிறுத்தாத துன்பம். நீங்க ஒத்துக்கிட்டாலும் இல்லன்னாலும் இதுதான் உண்மை. இந்த மனுஷன் பெயர் ஆர்தர் ஷோபன்ஹவர். 19ஆம் நூற்றாண்டு ஜெர்மனி. ஐரோப்பா முழுக்க மக்கள் கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருந்த காலம். எல்லாம் நல்லபடியா போகும்னு நினைச்சிருந்த காலம். அப்போ இவன் வந்து சொன்னான், எல்லாமே போய். வாழ்க்கை என்பதே ஒரு சாபம். நாம் பிறந்ததே ஒரு தவறு. மக்கள் கோபப்பட்டாங்க. இவன் யாரு? இவன் இப்படி பேசலாம்? தத்துவ ஞானிகள் எதிர்த்தாங்க. இவன் எதிர்மறையான மனுஷன். இவன் பைத்தியம். மத தலைவர்கள் கண்டித்தாங்க. இவன் நரகத்துக்கு போவான். ஆனா இவன் கவலைப்படல. இவன் தொடர்ந்து எழுதினான். தொடர்ந்து சொன்னான். தொடர்ந்து நிரூபிச்சான். இன்னைக்கு நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்களா? வாழ்க்கையில அர்த்தம் இல்லாம தவிக்கிறீங்களா? ஏன் நான் பிறந்தேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு பதில் சொன்னவன் இவன்தான். 300 வருஷம் முன்னாடியே. ஆனா இவனோட கதை இன்னும் யாருக்கும் தெரியாது. இவன் யாரு? எப்படி இவன் இந்த முடிவுக்கு வந்தான்? இவனோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? இவன் சொன்ன உண்மை என்ன? கேளுங்க. இந்த கதை உங்களை அசௌகரியப்படுத்தும். ஆனா உங்க கண்ணை திறக்கும். 1788 போலந்து நாட்டில் டான்சிக் அப்படின்னு ஒரு நகரம். அங்க ஒரு பணக்கார வியாபாரி வீடு. ஹென்ரிச் ஷோபன்ஹவர். அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். பேர் வச்சாங்க ஆர்தர். இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்ல. பிறந்ததிலிருந்தே வித்தியாசமா இருந்துச்சு. அழுகையே இல்ல, சிரிப்பும் இல்ல. எப்பவும் யோசனையா இருக்கும். எப்பவும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அம்மா எழுத்தாளர். வசதியான குடும்பம். ஆனா சந்தோஷம் அது இல்லாம போச்சு. அப்பா கண்டிப்பானவர். உணர்வுகளை காட்டாதவர். வியாபாரம் மட்டும்தான் முக்கியம். அம்மா வேறு மாதிரி. அவங்களுக்கு கலை பிடிக்கும், இலக்கியம் பிடிக்கும். ஆனா அவங்க குழந்தைகள் மேல அக்கறை இல்ல. சமூக வாழ்க்கை, எழுத்து, புகழ் இதுதான் அவங்களுக்கு முக்கியம். சிறுவன் ஆர்தர் வளர்ந்தான். உணர்வு குறைவான சூழலில. அன்பு தெரியாம, அரவணைப்பு இல்லாம. பணம் இருந்துச்சு, வசதி இருந்துச்சு. ஆனா அன்பு இல்ல. இதுதான் முதல் துன்பம். பணத்துல எல்லாமும் வாங்கலாம். ஆனா மகிழ்ச்சியை வாங்க முடியாதுன்னு அவனுக்கு சின்ன வயசுலயே தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு 9 வயசு இருக்கும்போது அப்பா முடிவு எடுத்தாரு. என் பையன் வியாபாரி ஆகணும். அதுக்கு உலகத்தை பார்க்கணும். அவனை கூட்டிட்டு ஐரோப்பா முழுக்க பயணம் போனாரு. இங்கிலாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து எல்லா இடத்துக்கும் போனான். பார்த்தான். ஆனா என்ன பார்த்தான்? எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி. பணக்காரங்க செல்வத்துல குளிச்சாங்க. ஏழைகள் பட்டினியில செத்தாங்க. வேலைய காரங்க அடிமைகள் மாதிரி நடத்தப்பட்டாங்க. குழந்தைகள் தொழிற்சாலைகள் உழைச்சாங்க. சமூகம்னு உன்னி இருந்துச்சு. ஆனா நீதி இல்ல, சமத்துவம் இல்ல, அன்பு இல்ல. 10 வயசு பையனுக்கு இது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவன் மனசுக்குள்ள முதல் கேள்வி பளிச்சுன்னு வந்துச்சு. இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கு? கடவுள் இருந்தா இதை ஏன் அனுமதிக்கிறாரு? இல்ல கடவுளே இல்லையா? பதில் இல்ல. அவன் அப்பா கிட்ட கேட்டான். அப்பா, ஏன் சிலர் பணக்காரங்க சிலர் ஏழைகள்? இந்தது நியாயமா? அப்பா சொன்னாரு, இதெல்லாம் உன்னோட கவலை இல்ல. வியாபாரம் கத்துக்கு, பணம் சம்பாதி. மத்தவங்க பிரச்சனை நம்மோடது இல்ல. இந்த பதில் அவனுக்கு திருப்தி கொடுக்கல. அவன் புரிஞ்சுக்கிட்டான், இந்த உலகம் சுயநலத்துல கட்டப்பட்டது. எல்லாரும் தங்களை பத்தி மட்டும்தான் நினைக்கிறாங்க. மத்தவங்க துன்பம் யாருக்கும் முக்கியம் இல்ல. 13 வயசு. ஒரு நாள் அவன் லண்டன் தெருவில நடந்துகிட்டு இருந்தான். ஒரு காட்சி பார்த்தான். ஒரு குதிரை பாரம் தாங்காம சாலையில் விழுந்துச்சு. வண்டிக்காரன் அடிக்க ஆரம்பிச்சான். சவுக்கான். கொடூரமா. குதிரை அழுதுச்சு. வலியில துடிச்சுது. ஆனா யாரும் நிறுத்தல. மக்கள் வழியில போயிட்டு இருந்தாங்க. நமக்கு என்ன? நம்ம வேலையை பார்ப்போம். ஆர்தர் நிக்க முடியல. அந்த வண்டிக்காரன் கிட்ட ஓடி போனான். நிறுத்துங்க, இதை விடுங்க. வண்டிக்காரன் திரும்பி பார்த்தான். சிரிச்சான். நீ யாரு? எங்க போ? அந்த பையனை தவிரித்து மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சான். ஆர்தர் ஒன்னும் பண்ண முடியல. அவசரமா ஓடிப்போனான். தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்தான். அழுதான். அன்னிக்கு அவனுக்குள்ள ஒரு முடிவு உருவானது. இந்த உலகம் கொடூரமானது. எல்லாரும் தங்க சுயநலத்துக்காக மட்டும் வாழுறாங்க. பலவீனமானவங்க துன்பப்படுறாங்க. வலிமையானவங்க அதை ரசிக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கையோட அடிப்படை. இந்த எண்ணம்
எண்ணம் அவன் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்துச்சு. 16 வயசு அப்பா முடிவு பண்ணுனாரு, என் பையன் வியாபாரத்துல சேரணும். ஆர்த்தருக்கு பிடிக்கல. அவனுக்கு புத்தகங்கள் படிக்கணும், தத்துவம் கத்துக்கணும், உண்மையை தேடணும். ஆனா அப்பா கேட்கல, கட்டாயப்படுத்தினாரு. இதுல டிஸ்கஷன் இல்ல. ஆர்த்தர் ஒத்துக்கிட்டான். வேறு வழி இல்ல. வியாபார கல்லூரியில சேர்ந்தான். கணக்கு கத்துக்கிட்டான். வியாபார நடைமுறைகள் பார்த்தான். ஆனா அவன் மனசு அங்க இல்ல. எப்பவும் புத்தகங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தான். மறைவா இரவுல அப்பா தூங்கினதும் பிளேட்டோ படிச்சான், காண்ட் படிச்சான். இந்த தத்துவவாதிகள் வாழ்க்கை பத்தி என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா ஒரு விஷயம் அவனுக்கு புரியல. இவங்க எல்லாரும் வாழ்க்கை நல்லதுன்னு சொல்றாங்க, பகுத்தறிவோட வாழுனா எல்லாம் சரியாகும்னு சொல்றாங்க. ஆனா என்ன நான் பார்க்கிறேன், துன்பம். எல்லா இடத்திலையும் துன்பம். இவங்க கண்ணு குருட்டா இல்ல பொய் சொல்றாங்களா? அவனுக்கு 18 வயசு ஆனப்போ ஒரு பேரிடி நடந்துச்சு. அப்பா இறந்துட்டாரு. எப்படின்னு யாருக்கும் தெரியாது. சிலர் சொன்னாங்க விபத்துன்னு, சிலர் சொன்னாங்க தற்கொலைன்னு. உண்மை என்னன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா ஆர்த்தருக்கு தெரியும். அப்பா மனசோர்வுல இருந்தாரு. வாழ்க்கையில அர்த்தம் இல்லாம தவிச்சாரு. பணம் இருந்தும் மகிழ்ச்சி இல்லாம இருந்தாரு. அப்பா இறப்பு அவனுக்கு ஒரு விடுதலையா இருந்துச்சு. இப்போ அவன் சுதந்திரமா தத்துவம் படிக்கலாம், கல்லூரிக்கு போகலாம். ஆனா அதே நேரம் ஒரு பாடமும் கத்துக்கிட்டான். செல்வம் மகிழ்ச்சியை கொடுக்காது. என் அப்பா கிட்ட எல்லாம் இருந்துச்சு, ஆனா மனநிம்மதி இல்ல. அதனாலதான் சாவை தேர்ந்தெடுத்தாரு. இப்போ அம்மா மட்டும்தான். ஆனா அவங்களுக்கும் ஆர்தர்க்கும் நல்ல உறவு இல்ல. அம்மா சமூக வாழ்க்கையில மூழ்கி இருந்தாங்க. எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கலைஞர்களோட சந்திப்புகள் நடத்துனாங்க. அவங்க வீடு ஒரு இலக்கிய மையமா மாறிடுச்சு. ஆனா அவங்க பையன் அவனை கண்டுக்கவே இல்ல. ஆர்தர் அதை உணர்ந்தான். தன்னோட சொந்த அம்மாவே அவனை விரும்பல. நான் பிறந்ததே தேவையில்லாத விஷயமா இருந்துச்சோ? இந்த கேள்வி அவன் மனசை குத்துது. இதுதான் 2வது துன்பம். உங்க சொந்த குடும்பமே உங்களை விரும்பாததை விட வேதனை வேற என்ன இருக்கும்? 19 வயசு கோட்டிங்கன் பல்கலைக்கழகத்தில சேர்ந்தான். மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சான். ஆனா விரைவிலேயே மாத்திக்கிட்டான். தத்துவத்துக்கு மாறினான். இதுதான் அவன் உண்மையான ஆர்வம். வாழ்க்கையோட அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். துன்பம் ஏன் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அங்க அவனுக்கு ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு நடந்துச்சு. இந்திய தத்துவம், உபநிடதங்கள். அவன் படிச்சதும் அதிர்ந்து போனான். இதுதான் நான் தேடினது. இந்த பண்டைய இந்தியர்கள் என்னை விட 2000 வருஷம் முன்னாடியே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. உபநிடதங்கள் சொல்லுது, வாழ்க்கை மாயை. நாம் பார்க்கிறதெல்லாம் தற்காலிகம். உண்மையான யதார்த்தம் நம்மோட புலன்கள் மூலமா தெரியாது. இது ஆர்த்தருக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு. அவன் சொந்த தத்துவத்தை உருவாக்க ஆரம்பிச்சான். 21 வயசு பெர்லின் பல்கலைக்கழகத்துக்கு மாறினான். அங்க அவனுக்கு ஹெகல் அப்படின்னு ஒரு பிரபலமான தத்துவவாதி கிடைச்சாரு. அந்த காலத்தில் ஹெகல் மிகப்பெரிய புகழ். எல்லாரும் அவர் வகுப்புகளுக்கு போவாங்க. அவர் சொல்றதுதான் இறுதி உண்மைன்னு நினைப்பாங்க. ஆர்த்தர் கூட ஹெகல் வகுப்புக்கு போனான், கேட்டான். ஆனா விரைவிலேயே வெறுப்பு வந்துச்சு. இவர் என்ன சொல்றாரு? எல்லாம் ஆப்டிமிஸ்டிக், எல்லாம் நல்லபடியா போகும், வரலாறு முன்னேற்றத்தோட பாதை, இதெல்லாம் முழுக்க போய். இவர் யதார்த்தத்தை பார்க்க மறுக்கிறாரு. இவன் ஹெகலை வெறுத்தான். வாழ்நாள் முழுக்க இவனுக்கும் ஹெகலுக்கும் கருத்து மோதல் தொடர்ந்துச்சு. இவன் எழுதிய புத்தகங்கள்ல ஹெகலை கடுமையா விமர்சிச்சான். இவர் ஒரு மோசடிக்காரர், இவர் மக்களுக்கு தவறான நம்பிக்கை கொடுக்கிறாரு, வாழ்க்கை அழகானதுன்னு போய் சொல்றாரு. 23 வயசு முனைவர் பட்டம் வாங்கினான். போதுமான காரணத்தின் 4 மடங்கு வேர் அப்படின்னு ஒரு ஆய்வு செஞ்சான். ஆனா இது அவனோட உண்மையான வேலை இல்ல. இது வெறும் ஆரம்பம். அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய கருத்து உருவாகிட்டிருந்துச்சு, ஒரு புரட்சிகர கோட்பாடு. 24 வயசு இத்தாலிக்கு போனான். அமைதியான இடம், எழுத சரியான இடம். அங்கு அவன் தன்னோட மாபெரும் படைப்பை எழுத ஆரம்பிச்சான். உலகம் விருப்பமாகவும் கருத்தாகவும் அப்படின்னு. இந்த புத்தகம் எழுத 4 வருஷமாச்சு. 4 வருஷம் தொடர்ந்து யோசிச்சான், எழுதினான், திருத்தினான், மறுபடியும் எழுதினான். 28 வயசு 1816 அவனோட மாபெரும் படைப்பு முடிஞ்சுது. அவன் நினைச்சான், இந்த புத்தகம் உலகை மாத்தும். மக்கள் இதை படிச்சதும் உண்மையை புரிஞ்சுப்பாங்க, எனக்கு பெரிய புகழ் வரும். ஆனா என்ன நடந்துச்சு? புத்தகம் வெளிவந்துச்சு, யாரும் வாங்கல, யாரும் படிக்கல, விமர்சகர்கள் புறக்கணிச்சாங்க.
பல்கலைக்கழகங்கள் கண்டுக்கவே இல்ல. அவன் 4 வருஷம் உழைச்சு எழுதின புத்தகம் முழுசா தோல்வி. இது அவனுக்கு மாபெரும் அதிர்ச்சி. அவன் எதிர்பார்த்ததெல்லாம் தலை கீழா போச்சு. நான் உண்மையை சொல்லியிருக்கேன், ஆனா யாரும் கேட்க விரும்பல. மக்கள் பொய்யை விரும்புறாங்க. உண்மை அவங்களுக்கு அசௌகரியம் கொடுக்குது. அவன் மனம் உடைஞ்சு போச்சு. மனச்சோர்வு வந்துச்சு. சில நாட்கள் கூட தற்கொலை செய்யலாம்னு யோசிச்சான். அப்போதான் துப்பாக்கி வாங்கினான். தலையில வச்சுக்கிட்டான். ஆனா கடைசிய நிமிஷத்தில நிறுத்தினான். நான் ஏன் சாகணும்? இந்த முட்டாள் உலகத்துக்காகவா? இல்ல, நான் தொடர்ந்து வாழ்வேன், தொடர்ந்து எழுதுவேன், தொடர்ந்து உண்மையை சொல்லுவேன். ஒரு நாள் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. தப்பா? அவன் அந்த துப்பாக்கியை தூக்கி எறிஞ்சான். மறுபடியும் எழுத ஆரம்பிச்சான். ஆனா இப்போ வேற மாதிரி. இப்போ கசப்பு கூடுதலா இருந்துச்சு. இப்போ கோபம் அதிகமா இருந்துச்சு. 29 வயசு. பெர்லின்ல பல்கலைக்கழகத்துல ஆசிரியராக சேர ஆசைப்பட்டான். அனுமதி கிடைச்சுது. ஆனா ஒரு நிபந்தனையோட, உங்களுக்கு சம்பளம் கிடையாது. மாணவர்கள் கட்டற ஃபீலிருந்துதான் உங்களுக்கு பணம். அவன் ஒத்துக்கிட்டான். வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சான். ஆனா இங்கேயும் பிரச்சனை. வகுப்பு நேரத்தை அதே நேரத்தில் ஹெகல் வகுப்பும் இருந்துச்சு. நோக்கமாதான். ஹெகல் ஒரு பிரபலமான பேராசிரியர். எல்லா மாணவர்களும் அவர் வகுப்புக்கு தான் போனாங்க. ஷோபன்ஹவர் வகுப்புக்கு யாரும் வரல. முதல் நாள் 5 பேர் வந்தாங்க. 2வது நாள் 3 பேர். 3வது நாள் ஒருத்தர் கூட இல்ல. வெறுமையான வகுப்பறை. தயாராக இருந்த பேராசிரியர். ஆனா மாணவர்கள் இல்ல. இது அவனுக்கு 3வது பெரிய அடி. முதல் அடி, அம்மா அன்பு கிடைக்கல. 2வது அடி, புத்தகம் தோல்வி. 3வது அடி, பேராசிரியர் வேலையிலும் தோல்வி. அவன் ராஜினாமா செஞ்சான். கோபத்தோட, இந்த முட்டாள் மக்கள் பொய்யை விரும்புறாங்க. உண்மையை சொல்லுறவனை வெறுக்குறாங்க. சரி, நான் தனியா போவேன், தனியா வாழுவேன், தனியா எழுதுவேன். அவன் பெர்லினை விட்டு போனான். பிராங்க்ஃபர்ட் அப்படின்னு ஒரு சிறிய நகரத்துக்கு. அங்க ஒரு சிறிய அபார்ட்மெண்ட் வாடகைக்கு எடுத்தான். தனியா வாழ ஆரம்பிச்சான். அப்பா விட்டுட்டு போன சொத்து இருந்துச்சு. அதை வச்சு வாழ முடியும். வேற வேலை தேவையில்ல. ஆனா இவன் தனிமை வித்தியாசமானது. இவன் விரும்பி தனிமையில் இருந்தான். மக்களை வெறுத்தான். சமூகத்தை வெறுத்தான். எல்லாரையும் வெறுத்தான். அவனோட ஒரே தோழன் ஒரு நாய். பெயர் ஆத்மா. அவன் அந்த நாயை கூட்டிட்டு தினமும் நடைப்பயணம் போவான். அந்த நாயை கிட்ட பேசுவான். நீதான் என்னோட உண்மையான நண்பன். மனுஷங்க எல்லாம் பாசாங்குகாரங்கள். நீ மட்டும் உண்மையானவன். ஆனா கேளுங்க, இந்த தனிமையில்தான் இவன் தன்னோட மிக முக்கியமான கருத்துக்களை உருவாக்கினான். இவன் என்ன சொன்னான்? முதல்ல, வாழ்க்கை விருப்பம். நாம் எல்லாரும் ஏதாவது ஒன்னு வேணும்னு நினைக்கிறோம். உணவு வேணும், செல்வம் வேணும், காதல் வேணும், புகழ் வேணும். இந்த விருப்பம் நிறுத்தாது. ஒன்னு கிடைச்சா அடுத்தது வேணும், அடுத்தது கிடைச்சா இன்னொன்னு வேணும். முடிவே இல்ல. இந்த விருப்பம்தான் துன்பத்துக்கு காரணம். ஏன்னா நீங்க விரும்புறது கிடைக்கலன்னா துன்பம், கிடைச்சாலும் துன்பம். ஏன்னா கிடைச்சாலும் சந்தோஷம் கொஞ்ச நேரம்தான். அப்புறம் மறுபடியும் வேறு ஏதாவது வேணும், மறுபடியும் விருப்பம், மறுபடியும் துன்பம். உதாரணம் பாருங்க. நீங்க பசியா இருக்கீங்க, சாப்பிடுறீங்க, சந்தோஷம். ஆனா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் பசி, மறுபடியும் துன்பம். இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும், பிறப்புல இருந்து சாவு வரைக்கும். காதல் பாருங்க. நீங்க ஒருத்தரை விரும்புறீங்க, அவங்க உங்களை விரும்பலன்னா துன்பம், விரும்பினாலும் துன்பம். ஏன்னா அவங்களை இழந்துடுவோம்னு பயம், அவங்கள் வேற யாரையாவது விரும்புவாங்களோன்னு சந்தேகம், அவங்களோட உறவு மாறிடுமோன்னு பதற்றம். எல்லாமே துன்பம். செல்வம் பாருங்க. நீங்க பணம் சம்பாதிக்க முயற்சி பண்றீங்க, கஷ்டப்படுறீங்க, துன்பம். சம்பாதிச்சதும் அது போயிடுமோன்னு பயம், யாராவது திருடிடுவாங்களோன்னு கவலை, போதுமான அளவு இல்லைன்னு கஷ்டம், மறுபடியும் துன்பம். ஷோபன்ஹவர் சொன்னான், வாழ்க்கை ஒரு ஊசல் மாதிரி. விருப்பம் மற்றும் சலிப்புக்கு இடையில் ஆடுது. நீங்க விரும்புறது கிடைக்கலன்னா வலி, கிடைச்சா சரிப்பு. இந்த இரண்டுக்கும் இடையில மட்டுமே வாழ்க்கை. இது மக்களுக்கு பிடிக்கல. இவன் என்ன சொல்றான்? வாழ்க்கை அழகானது, மகிழ்ச்சியானது, நாம் சந்தோஷமா இருக்கலாம். ஷோபன்ஹவர் சிரிச்சான். சந்தோஷமா? எங்கு? எப்போ? காட்டுங்க பார்க்கலாம். அடுத்து இவன் காதல் பத்தி பேசினான். இது இன்னும் கான்ட்ரோவர்ஷியல். இவன் சொன்னான், காதல் என்பது பொய். நாம் நினைக்கிறோம் நாம் ஒருத்தரை ஆத்மார்த்தமா நேசிக்கிறோம்னு. உண்மையில் இயற்கை நம்மை ஏமாத்துது. எப்படின்னு விளக்கினான். இயற்கைக்கு ஒரே நோக்கம், இனப்பெருக்கம், அடுத்த தலைமுறை உருவாகணும். அதுக்காக இயற்கை ஒரு தந்திரம் பண்ணுது. காதல் அப்படின்னு ஒரு உணர்வை உருவாக்குது. அது மிகவும் வலுவானது. நாம் நினைக்கிறோம் நாம் தான் சூஸ் பண்றோம்னு. இல்ல, இயற்கை நம்மை மேனிபுலேட் பண்ணுது. நீங்க யாரை விரும்புறீங்க? உங்களுக்கு இல்லாத குணங்கள் இருக்கிறவங்களை. உயரம் குறைவா இருந்தா உயரமானவங்களை விரும்புவீங்க. பலவீனமா இருந்தா வலிமையானவங்களை விரும்புவீங்க. அடுத்த தலைமுறை பேலன்ஸ்டா இருக்கணும்னு இயற்கை விரும்புது.
காதலில விழுந்ததும் என்ன நடக்குது? நீங்க எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. வேற எதுவும் முக்கியம் இல்ல. அந்த நபர் மட்டும் தான். இயற்கை உங்களை கட்டாயப்படுத்துது. குழந்தை பிறக்கணும். அதுக்காக அப்புறம் காதல் மெதுவா குறையும். சண்டை வரும், பிரச்சனைகள் வரும். இயற்கைக்கு நோக்கம் முடிஞ்சுடுச்சு. இனி உங்களுக்கு தேவையில்லை. இது மக்களை கோபப்படுத்துச்சு. காதல் புனிதமானது. இவன் அதை அவமதிக்கிறான். ஷோபன்ஹவர் சொன்னான். புனிதமா? சரி, நீங்க காதல்ல இருந்த 5 வருஷம் கழிச்சு பாருங்க. அதே உணர்வு இருக்குதா? அடுத்து இவன் பெண்கள் பத்தி பேசினான். இவன் ரொம்ப தப்பா இருந்தான். இவன் பெண்களை குறைவா மதிப்பீடு செஞ்சான். பெண்கள் குழந்தை மாதிரி. அவங்களுக்கு லாஜிக் இல்ல, உணர்ச்சியில மட்டும் செயல்படுறாங்க. இது முற்றிலும் இது இவனோட காலத்து பாரபட்சம். ஆனா ஏன் இவன் இப்படி நினைச்சான்? காரணம் இவனோட சொந்த அனுபவம். இவன் அம்மா இவனை நேசிக்கல. இவன் காதலிச்ச பெண்கள் இவனை ஏற்றுக்கல. அதனால இவன் எல்லா பெண்களையும் வெறுத்தான். இது தப்பு. ஆனா இவனோட வலி இதை புரிஞ்சுக்க வைக்குது. 32 வயசு. இவனுக்கு ஒரு முக்கியமான உணர்வு வந்துச்சு. கலை. இவன் சொன்னான், துன்பத்திலிருந்து தப்பிக்க ஒரே வழி இருக்கு. கலை. நீங்க ஒரு அழகான ஓவியத்தை பார்க்கிறீங்க. அந்த நேரத்துல என்ன நடக்குது? உங்க சொந்த பிரச்சனைகளை மறந்துடுறீங்க. உங்க விருப்பங்களை மறந்துடுறீங்க. நீங்க அந்த கலையோடு இணைஞ்சுடுறீங்க. அந்த சில நிமிஷங்கள் துன்பம் இல்ல, அமைதி. இசையை கேளுங்க. பேத்தோவன், மோட்சார்ட். அவங்களோட இசை உங்களை வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போகும். அந்த நேரம் நீங்க வாழ்க்கையை மறந்துடுறீங்க. இதுதான் கலையோட சக்தி. ஆனா இதுவும் தற்காலிகம். இசை முடிஞ்சதும் மறுபடியும் யதார்த்தம், மறுபடியும் துன்பம். அதனால கலை ஒரு தீர்வு இல்ல, தற்காலிக நிவாரணம் மட்டும். அப்போ நிரந்தர தீர்வு என்ன? இவன் சொன்னான், விருப்பத்தை அழிங்க. எதையும் விரும்பாதீங்க. அப்போதான் துன்பம் முடியும். இது புத்திஸ்ட் தத்துவம் மாதிரி. புத்தர் சொன்னாரு, ஆசை துன்பத்துக்கு காரணம். ஆசையை விடுங்க. ஷோபன்ஹவர் அதே கருத்தை வேற வார்த்தைகள்ல சொன்னான். எப்படி விருப்பத்தை அழிக்கிறது? கடினம். ஏன்னா விருப்பம்தான் வாழ்க்கை. ஆனா முயற்சி பண்ணலாம். தியானம், தனிமை, உலக விஷயங்களிலிருந்து விலகுறது, இதெல்லாம் உதவும். அங்கேயே செட்டில் ஆயிட்டான். அடுத்த 28 வருஷம் அங்கேயே இருந்தான். தனிமையா எழுதினான், சிந்திச்சான், தன்னோட புத்தகங்களை மேம்படுத்தினான், புதுசா கட்டுரைகள் எழுதினான். ஆனா யாரும் படிக்கல. இவனோட புத்தகங்கள் விற்பனை ஆகல. இவனை யாரும் கண்டுக்கல. இவன் ஒரு தோல்வியடைஞ்ச தத்துவவாதியா இருந்தான். 30 வருஷமா எழுதிக்கிட்டு இருந்தான். ஆனா புகழ் இல்ல, மதிப்பு இல்ல, அங்கீகாரம் இல்ல. இது இவனுக்கு வேதனையா இருந்துச்சா? ஆமாம். இவன் மனுஷன்தான். இவனுக்கும் அங்கீகாரம் வேணும். இவனும் விரும்பினான். ஆனா கிடைக்கல. இதுதான் ஐரணி. இவன் சொன்னான், விருப்பம் துன்பம் கொடுக்கும்னு. இவனுக்கே அந்த துன்பம் வந்துச்சு. 58 வயசு. திடீர்னு ஒரு மாற்றம். ஒரு இளம் எழுத்தாளர் இவனை பத்தி எழுதினாரு. பாசிட்டிவா. ஷோபன்ஹவர் ஒரு மேதை. இவனோட கருத்துக்கள் புரட்சிகரமானவை. மக்கள் இவனை புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஸ்பார்க் மாதிரி. மெதுவா மக்கள் ஷோபன்ஹவரை படிக்க ஆரம்பிச்சாங்க. இவனோட புத்தகங்கள் விற்பனையாக ஆரம்பிச்சது. மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இவன் சொல்றது சரி. வாழ்க்கை உண்மையிலேயே துன்பம் தான். 60 வயசுக்கு மேல தான் ஷோபன்ஹவருக்கு புகழ் வந்துச்சு. 40 வருஷம் காத்திருந்தான். 40 வருஷம் தனிமையாயிருந்தான். ஆனா கடைசியில அங்கீகாரம் வந்துச்சு. இவன் அதை ரசிச்சானா? கொஞ்சம். ஆனா அதே நேரம் வேதனையும். இத்தனை வருஷம் நான் தனியாயிருந்தேன். இப்போ எல்லாரும் என்னை புகழுறாங்க. ஏன் முன்னாடி புரிஞ்சுக்கல? என் இளமை காலம் வீணா போச்சு. 64 வயசு. உடல்நிலை சரியில்லை. ஆனா மனசு தெளிவா. தொடர்ந்து எழுதினான், தொடர்ந்து சிந்திச்சான். இறுதி வரைக்கும். 62 செப்டம்பர் 21 1860 காலையில எழுந்திருக்கல. படுக்கையிலேயே செத்து போயிருந்தான். அமைதியா, வலி இல்லாம. இதுதான் இவன் எப்பவும் விரும்பின மரணம். இவன் இறந்த பிறகு இவனோட புகழ் இன்னும் அதிகமாச்சு. இவனோட புத்தகங்கள் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது. இவன் ஒரு மாபெரும் தத்துவவாதியா அங்கீகரிக்கப்பட்டான். ஆனா கேளுங்க, இவனோட கருத்துக்கள் இன்னைக்கும் ரெலவெண்டா இருக்கா? பாருங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி காட்டிக்குறாங்க. புன்னகை, விடுமுறை படங்கள், வெற்றி கதைகள். ஆனா உண்மை டிப்ரெஷன் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆங்ஸைட்டி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. தற்கொலை விகிதம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏன்? ஷோபன்ஹவர் சொன்னது தான். மக்கள் எப்பவும் ஏதாவது விரும்புறாங்க. கிடைச்சதும் அடுத்தது, அடுத்தது, அடுத்து. திருப்தி இல்ல, அமைதி இல்ல, முடிவில்லாத விருப்பம், முடிவில்லாத துன்பம். நீங்களே பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? புதுசா மொபைல் கிடைச்சா சந்தோஷம். எவ்வளவு நேரம்? ஒரு வாரம், அப்புறம் பழசாயிடுது. இன்னொரு மாடல் வந்துடுச்சு, மறுபடியும் வேணும். உறவுகள்
பாருங்க, எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்காங்க. எல்லாரும் ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங்னு உணருறாங்க. இன்னொருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு கனவு காணுறாங்க. வேலை பாருங்க, எத்தனை பேருக்கு திருப்தி. எல்லாரும் எப்பவும் ஸ்ட்ரெஸ், எப்பவும் பிரஷர், எப்பவும் அடுத்த ப்ரமோஷன், அடுத்த டார்கெட். ஓய்வு இல்ல. ஷோபன்ஹவர் இதையெல்லாம் 300 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டு போனான். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு சாதிச்சாலும், எவ்வளவு பெற்றாலும் போதாதுன்னு உணருவீங்க. விருப்பம் ஒரு நாளும் நிறைவு அடையாது. அப்போ தீர்வு என்ன? இவன் சொன்ன தீர்வு எல்லாருக்கும் சாத்தியமா? எல்லாத்தையும் விட்டுட்டு ஹிமாலயாவுக்கு போக முடியுமா? முடியாது. நாம சமூகத்துல வாழணும், வேலை பார்க்கணும், குடும்பம் பார்த்துக்கணும். ஆனா ஷோபன்ஹவரோட கருத்துக்கள்ல இன்னும் சில பிராக்டிக்கல் விஷயங்கள் இருக்கு. முதல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறையுங்க. நீங்க குறைவா எக்ஸ்பெக்ட் பண்ணுனா டிசப்பாயின்ட்மெண்ட் குறையும். வாழ்க்கை அழகானதா இருக்கும் அப்படின்னு நம்பாதீங்க. அது துன்பம் நிறைஞ்சதுன்னு அக்செப்ட் பண்ணுங்க. அப்போ துன்பம் வரும்போது ஷாக்காக மாட்டீங்க. ரெண்டாவது, எளிமையா வாழுங்க. நீங்க அதிகமா விரும்புனா அதிகமா துன்பம், குறைவா விரும்புனா குறைவா துன்பம். எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லாம எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்ல கத்துக்குங்க. மூணாவது, தற்காலிக இன்பங்களுக்காக லாதீங்க. சோஷியல் மீடியா லைக்ஸ், புகழ், மத்தவங்க அப்ரூவல் இதெல்லாம் தற்காலிகம். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். நிரந்தரமான அமைதியை தேடுங்க. அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. நாலாவது, கலையை அனுபவியுங்க. இசை, ஓவியம், இலக்கியம் இதெல்லாம் உங்களை தற்காலிகமா துன்பத்திலிருந்து விடுவிக்கும். ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் கலைக்காக ஒதுக்குங்க. ஐந்தாவது, கம்பேஷன் வளர்த்துக்கோங்க. எல்லாரும் துன்பப்படுறாங்கன்னு புரிஞ்சா நீங்க மத்தவங்களோட இரக்கமா நடந்துப்பீங்க. அவன் எனக்கு தொல்லை கொடுக்கிறான் அப்படின்னு நினைக்காம அவனும் துன்பப்படுறான், அதான் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஷோபன்ஹவர் சொன்ன எல்லாமும் சரியா இல்ல. இவன் சில விஷயங்கள்ல தப்பா இருந்தான். முதல்ல, இவன் பெண்கள் பத்தி சொன்னது முற்றிலும் தவறு. பெண்கள் ஆண்களை விட குறைவானவங்க இல்ல. இவனோட காலத்து பாரபட்சம் இது. ரெண்டாவது, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா? இருக்கு. குழந்தை சிரிப்பை பாருங்க, காதலர்கள் கண்களை பாருங்க, நண்பர்கள் சிரிப்பை பாருங்க. சந்தோஷம் இருக்கு, தற்காலிகம்தான், ஆனா இருக்கு. மூணாவது, எல்லாமே துன்பம்னு சொல்றது எக்ஸ்ட்ரீம். வாழ்க்கை துன்பமும் சந்தோஷமும் கலந்தது. இரண்டும் இருக்கு. ஷோபன்ஹவர் துன்பத்தை மட்டும் பார்த்தான், மறுபக்கத்தை பார்க்கல. நாலாவது, இவன் சொன்னது மனச்சோர்வை ப்ரொமோட் பண்ணுமா? சிலருக்கு ஆமாம், எல்லாமே பயனற்றது, எதுக்கு முயற்சி பண்றது அப்படின்னு நினைச்சு கைவிட்டுடலாம். இது தப்பு. ஆனா பாசிட்டிவ் சைடை பாருங்க. ஷோபன்ஹவர் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை உடைச்சான். வாழ்க்கை ஃபேரி டேல் மாதிரி இருக்கும் அப்படின்னு பொய் சொல்லல. வாழ்க்கை கஷ்டம், ஆனா அதை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு உண்மையே சொன்னான். இது ஹானஸ்டி. நாம் இன்னைக்கு எல்லாரும் ஃபேக் பாசிட்டிவிட்டில மூழ்கி இருக்கோம். எல்லாம் நல்லபடியா போகும், பாசிட்டிவா இரு. ஆனா உண்மை வேற. எல்லாம் நல்லபடியா போகாது. கஷ்டங்கள் வரும், தோல்விகள் வரும், வலி வரும். ஷோபன்ஹவர் அதை ஒத்துக்கச் சொன்னான். வலியை ஏற்றுக்கோங்க, துன்பத்தை ஏற்றுக்கோங்க. அப்போதான் அதை எதிர்கொள்ள முடியும். இது ஸ்டோயிக் பிலாசபி மாதிரி. மார்க்கஸ் ஒரேலியஸ் சொன்னாரு, நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாததை ஏற்றுக்கோங்க, நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியறதை மாத்துங்க. ஷோபன்ஹவர் அதே கருத்தை வேற வார்த்தைகள்ல சொன்னான். இப்போ கேட்கலாம், ஷோபன்ஹவர் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனான்? நீச்சே இவனோட மாணவன் மாதிரி. நீச்சே ஷோபன்ஹவரை படிச்சு இன்ஸ்பயர் ஆனான். ஆனா சில விஷயங்கள்ல எதிர்கருத்து வச்சான். வாழ்க்கை துன்பம்தான், ஆனா அதை ஓவர் கம் பண்ணலாம், மேலான மனிதனா மாறலாம். ஃப்ராய்ட் மனோதத்துவவாதி. ஷோபன்ஹவர் சொன்ன அன்கான்ஷியஸ் டிசையர்ஸ் கருத்தை எடுத்து மேலும் வளர்த்தான். மனுஷன் ரேஷனல் இல்ல, அவனுக்கே தெரியாத டிசையர்ஸால கண்ட்ரோல் ஆகிறான். ஐன்ஸ்டைன் விஞ்ஞானி. ஷோபன்ஹவர் புத்தகங்களை வச்சிருந்தாரு, படிச்சாரு. இவன் ரியாலிட்டி பத்தி ஆழமா சிந்திச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாரு. டால்ஸ்டாய் எழுத்தாளர். ஷோபன்ஹவரை படிச்சு தன்னோட எழுத்துல அந்த கருத்துக்களை பயன்படுத்தினான். ஷோபன்ஹவர் சொன்ன இசையோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டு அதை தன்னோட காம்போசிஷன்ஸ்ல கொண்டு வந்தான். இப்படி ஷோபன்ஹவர் நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுனான். இவன் இறந்து 160 வருஷம் ஆச்சு. ஆனா இவனோட கருத்துக்கள் இன்னும் உயிரோட இருக்கு. இப்போ கடைசியா ஷோபன்ஹவரோட வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கத்துக்கலாம்? முதல்ல, வெற்றி உடனடியா வராது. ஷோபன்ஹவர் 40 வருஷம் காத்திருந்தான். 40 வருஷம் ரிஜெக்ட் ஆனான். ஆனா விடல, தொடர்ந்து எழுதினான். கடைசியில அங்கீகாரம் வந்துச்சு. நீங்களும் உங்க கனவை விடாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ரெண்டாவது, தனிமை அவசியம். ஷோபன்ஹவர் தனிமையில வாழ்ந்தான். அதுல தான் அவனோட மிக ஆழமான கருத்துக்கள் பிறந்தது. நீங்களும் தனிமைக்கு நேரம் ஒதுக்குங்க. சிந்திக்க, சுய பரிசோதனை செய்ய, உங்களை புரிஞ்சுக்க. மூணாவது, எல்லாரும் உங்களை விரும்ப மாட்டாங்க. ஷோபன்ஹவரை பல
பலர் வெறுத்தாங்க, சொந்த அம்மா கூட. ஆனா அவன் தன்னை மாத்திக்கல. நம்புறதை சொன்னான். நீங்களும் மத்தவங்க ஒப்பீனியன்காக உங்களை மாத்திக்காதீங்க. 4வது, துன்பம் இனெவிட்டபிள். ஷோப்பன்ஹவர் வாழ்நாள் முழுக்க துன்பத்தை அனுபவிச்சான். ஆனா அதை ஒரு வெப்பனா மாத்துனான். அதிலிருந்து விஸ்டம் கெயின் பண்ணுனான். நீங்களும் உங்க துன்பத்தை வீணாக்காதீங்க, அதிலிருந்து கத்துக்குங்க. 5வது, ட்ரூத் பெயின்ஃபுல்லா இருக்கும். ஷோப்பன்ஹவர் அன்கம்ஃபர்டபிள் ட்ரூத் சொன்னான், அதனால் ரிஜெக்ட் ஆனான். ஆனா அவன் உண்மையை சொல்லுறத நிறுத்தல. நீங்களும் உண்மையை சொல்ல பயப்படாதீங்க, அது பிடிக்காட்டாலும். 6வது, லெகசி லாங் டர்ம். ஷோப்பன்ஹவர் வாழ்நாள்ல பெரிய புகழ் கிடைக்கல. ஆனா இறந்த பிறகு அவனோட கருத்துக்கள் பரவிச்சு, இன்னைக்கும் படிக்கப்படுது. உங்களும் இமீடியட் ரிசல்ட்ஸ்க்காக மட்டும் வேலை செய்யாதீங்க, லாங் டர்ம் இம்பாக்டை நினைச்சு செய்யுங்க. 7வது, கம்பேஷன் முக்கியம். ஷோப்பன்ஹவர் மனுஷங்களை வெறுத்தாலும் சஃபரிங்கை புரிஞ்சுக்கிட்டான். எல்லா உயிர்களும் துன்பப்படுதுன்னு சொன்னான். அதனால் அவன் விலங்குகள் மேலே இரக்கம் காட்டுனான். நீங்களும் கம்பேஷன் வளர்த்துக்கோங்க. 8வது, சிம்பிள் பிளஷரை ரசியுங்க. ஷோப்பன்ஹாவர் பெரிய செல்வத்தை தேடல, எளிமையா வாழ்ந்தான். தன்னோட நாய், புத்தகங்கள், இசை, இதுதான் அவனோட சந்தோஷம். நீங்களும் சின்ன சின்ன விஷயங்கள்ல மகிழ்ச்சியை கண்டுபிடியுங்க. 9வது, வாழ்க்கைக்கு ஒரே அர்த்தம் இல்ல. ஷோப்பன்ஹாவர் சொன்னான், வாழ்க்கை அர்த்தமற்றதுன்னு. ஆனா அவனே வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தான். எப்படி? எழுதுறதுல, சிந்திக்கிறதுல, உண்மையை தேடுறதுல. நீங்களும் உங்க சொந்த அர்த்தத்தை உருவாக்குங்க. 10வது, மரணம் ஒரு முடிவு இல்ல. ஷோப்பன்ஹாவர் இறந்தான், ஆனா அவனோட கருத்துகள் வாழுது, அவனோட எழுத்துக்கள் வாழுது, அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் வாழுது. நீங்களும் ஒரு லெகசி விட்டுட்டு போங்க. இதோட நாம் ஷோப்பன்ஹாவரோட கதையை முடிக்கிறோம். ஆனா அவனோட கேள்விகள் தொடர்கிறது, அவனோட சவால் தொடர்கிறது. வாழ்க்கை துன்பமா? ஆமாம், அது துன்பம் நிறைஞ்சது. ஆனா அது மட்டும்தானா? இல்ல, அதுல அழகும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு, அன்பும் இருக்கு. ஷோப்பன்ஹாவர் ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போனான். அவன் இருண்ட பக்கத்தை மட்டும் பார்த்தான். ஆனா அவன் நமக்கு ஒரு முக்கியமான பாடம் கத்துக் கொடுத்தான். உண்மையை எதிர்கொள்ளுங்க, எவ்வளவு கசப்பா இருந்தாலும். நாம இன்னைக்கு ஃபேக் பாசிட்டிவிட்டில வாழுறோம், எல்லாம் பெர்ஃபெக்ட் மாதிரி நடிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள துன்பப்படுறோம். ஷோப்பன்ஹாவர் சொல்றான், நடிக்காதீங்க, உண்மையை ஏற்றுக்குங்க, அப்போதான் அதை சமாளிக்க முடியும். உங்க வாழ்க்கையில இப்போ என்ன நடக்குது? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, இல்ல வெறும் நடிப்பா? உண்மையை எதிர்கொள்ளுங்க, அது முதல் படி. துன்பம் வரும், அது இயற்கை. ஆனா அதை எப்படி எதிர்கொள்றீங்கன்னு தான் முக்கியம். விக்டிமா இருக்கலாம், இல்ல வாரியரா இருக்கலாம். நீங்க சூஸ் பண்ணுங்க. ஷோப்பன்ஹாவர் வாரியரா இருந்தான். அவன் வாழ்க்கை எளிதா இல்ல, ஆனா அவன் போராடினான், தனியா போராடினான், கடைசி வரைக்கும் போராடினான். அதனாலதான் அவன் இன்னைக்கு நம் நினைவுல இருக்கான். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா விரும்பு என்கிற குறியை அழுத்துங்க, பகிருங்க. கருத்துரைகள்ல உங்க எண்ணங்களை சொல்லுங்க. வாழ்க்கை துன்பம்னு நீங்க நினைப்புறீங்களா, இல்ல அதுல அழகும் இருக்குன்னு நம்புறீங்களா? உரையாடுவோம், சந்தா செய்யுங்க. இன்னும் இந்த மாதிரி ஆழமான, சிந்திக்க வைக்கும் உள்ளடக்கத்துக்கு அடுத்த காணொளியில வேற சுவாரஸ்யமான தத்துவவாதியை பார்க்கலாம். தத்துவம், வாழ்க்கை, உண்மை எல்லாத்தையும் பற்றி தொடர்ந்து பேசுவோம். நினைவில வையுங்க, ஷோப்பன்ஹவர் சொன்னதையெல்லாம் ஏற்றுக்க வேண்டாம், ஆனா சிந்திக்கணும், உண்மையை எதிர்கொள்ளணும். வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சுக்கணும். ஷோப்பன்ஹவர் ஒரு மனுஷன், அவனும் தவறுகள் செஞ்சான், அவனும் பாரபட்சங்கள் வச்சிருந்தான். ஆனா அவன் நேர்மையா இருந்தான், அவன் தைரியமா இருந்தான், அவன் உண்மையை சொன்னான். அவனோட இறுதி செய்தி என்னன்னு தெரியுமா? வாழ்க்கை கஷ்டம், ஆனா சரண்டர் ஆகாதீங்க, ஃபைட் பண்ணுங்க, புரிஞ்சுக்குங்க, ஏற்றுக்குங்க, அதுக்கு அப்புறம் அமைதியா வாழுங்க. இதுதான் அவனோட லெகசி, இதுதான் அவனோட பரிசு, இதுதான் நாம் அவனிடமிருந்து கத்துக்கிட்டது. உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், ஆனா அது எதிர்கொள்ளுங்க. ஹானஸ்டா இருங்க, பிரேவா இருங்க. அவன் 62 வருஷம் வாழ்ந்தான், பெரும்பாலான நேரம் தனிமையில், பெரும்பாலான நேரம் ரிஜெக்ட் ஆகியே. ஆனா அவன் உண்மையை விடல, அதுக்காக வாழ்ந்தான், அதுக்காக எழுதினான், அதுக்காக போராடினான். இன்றைகை 160 வருடம் கழிச்சும் மக்கள் அவனை படிக்கிறாங்க, அவனை மதிக்கிறாங்க, அவனிடமிருந்து கத்துக்கிறாங்க. இதுதான் உண்மையான வெற்றி. புகழ் தற்காலிகம், செல்வம் தற்காலிகம், ஆனா உண்மை நிரந்தரம். நீங்க எதை சூஸ் பண்றீங்க? ஷோப்பன்ஹேவர் உண்மையை சூஸ் பண்ணான், அதுக்காக எல்லாத்தையும் தியாகம் செஞ்சான். ஆனா கடைசியில் அதுதான் அவனை இம்மார்ட்டலாக்குச்சு. நீங்களும் உங்க உண்மையை கண்டுபிடியுங்க, அதுக்காக வாழுங்க, அதுக்காக போராடுங்க. அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஷோப்பன்ஹேவரோட கதை முடிஞ்சுது, ஆனா உங்க கதை தொடர்கிறது.
இது உங்க சாய்ஸ். அடுத்த காணொளி வரைக்கும் சிந்தியுங்க, கேள்வி கேளுங்க, உண்மையை தேடுங்க.